ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் மரம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா மாங்காய் மரங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்பாங்க. அது இதுதான் இப்போ தாங்க தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நான் அடிக்கடி மாங்காய் மர செடியை ஊனிகிட்டே இருப்பேங்க. ஒரு 10லேருந்து ஒரு 5 மரம் ஊனியிருப்பேங்க. அது செத்து செத்து போயிடும். எப்படியோ நான் முயற்சி பண்ணது இன்றைக்கி கண்ணில் பார்த்துட்டுங்க. மரத்தில் காய் பிடிச்சி நம்ம தோட்டத்தில் இயற்கையாக சாப்பிட்றது வேறு லெவலாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்கள் தோட்டத்தில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் மரம் இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பச்சை மாங்காய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, பழுத்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா, ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இல்லை மிளகாய் தூள் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ராமர் சீதா பழங்க. இதுவும் ஒரு 10 காய் பழுத்துருக்குங்க. இப்போ இது பழுத்துருச்சுங்க. இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குங்க. டாட்டா பாய், நாளைக்கு பார்க்கலாங்க.